வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். நிதி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பு. இன்று திமுக சட்டத்துறை மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் விடுமுறை முடிந்த சென்னை திரும்புவோர் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. மேற்கு வங்காளத்தில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கு. சியல்டா நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 முதல் பிப்ரவரி 13 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் 31ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்குகிறது. அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் முதல் கட்டமாக ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், இரண்டாம் கட்டமாக மார்ச் 2ஆம் தேதி வாரம் முதல் ஏப்ரல் முதல் வாரம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது 8வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். நிதி ஒருங்கிணைப்பு, வரி முறையை எளிமைப்படுத்துதல் மற்றும் முதலீடு சார்ந்த வளர்ச்சி ஆகியவற்றில் பட்ஜெட்டில் கவனம் செலுத்தப்படும் என்றும், பொது செலவினங்களை அதிகரிப்பது, நிதி பற்றாக்குறையை குறைப்பது, தனியார் துறை முதலீட்டை ஊக்குவித்தல் மற்றும் வரி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை செய்யப்பட உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் கடந்த 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்றது. திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட மொத்தம் 58 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற உள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற வருகிற 20ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். அன்றைய தினம் மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் வெளியிடப்படும். அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஹால்பி ஜான் வர்கீஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொங்கல் திருநாளை சொந்த ஊரில் கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக நாளை பிற்பகல் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலம் அட்டவணைப்படி தினமும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 20ஆம் தேதி கூடுதலாக 500 பேருந்துகள் அதிகாலை முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தற்போது இயக்கப்பட்டு வரும் 482 பேருந்துகளுடன் சேர்த்து மொத்தம் 982 பேருந்துகள் இயக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தவிர இன்று பிற்பகல் முதல் 20ஆம் தேதி வரை பயணிகளின் கூட்ட நெரிசல் குறையும் வரை கிளாம்பாக்கம், தாம்பரம் ரயில் நிலையம், பூந்தமல்லி, கோயம்பேடு, மாதவரம், புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆகிய முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பேருந்து இயக்கத்தை கண்காணித்திட உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வந்த போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேல் காசா இடையே நீண்ட காலமாக நடைபெற்று வரும் போரில் இதுவரை சுமார் 46,000 பாலஸ்தீனியர்கள் பலியாகி உள்ளனர். மேலும் வீடுகளை இழந்து லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பு தேடி எல்லை பகுதியில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதனையடுத்து போரை நிறுத்துவதற்காக கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகள் இரு தரப்பினரிடமும் தொடர்ந்து
பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து இரு தரப்பினர் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி ஹமாஸ் அமைப்பினர் சிறைப்பிடித்து வைத்துள்ள 33 பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர். அதேபோல் தங்களிடம் உள்ள பண கைதிகளை விடுவிக்கவும் புலம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்களது சொந்த கிராமத்திற்கு செல்ல வகை செய்யவும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 2023 தொடங்கிய போர் 15 மாதத்திற்கு பின் முடிவுக்கு வந்தது. 2வது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடங்குகிறது. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதலாவது உலகக்கோப்பையில் ஷபாலி வர்மா தலைமையிலான இந்திய அணி உலகக்கோப்பையை வென்றது. இந்நிலையில் 2வது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடங்குகிறது. கோலாலம்பூர், பாங்கி, ஜோகார், குச்சிங் ஆகிய 4 நகரங்களில் போட்டிகள் நடைபெற உள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடக்கும் இந்த தொடரில் மொத்தம் 16 அணிகள் பங்கேற்கின்றன. அவை 4 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மாற்று அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகள் வீதம் மொத்தம் 12 அணிகள் சூப்பர் 6 சுற்றுக்கு தகுதி பெறும். இந்நிலையில் முதல் நாளான இன்று 6 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. இதில் ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் நைஜீரியா, சமோவா, வங்காளதேசம், நேபாளம், பாகிஸ்தான், அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து, தென் ஆப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேச இளைஞர்கள் 7 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் வங்கதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி பணியாற்றி வருவதாக அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து போலீசார் தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கடந்த 15 நாட்களில் மட்டும் 39 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் திருப்பூர் வடக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றி திரிந்த புலம்பெயர் தொழிலாளர்களை சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையர் செந்தில் தலைமையிலான போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 7 பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவுக்குள் ஊடுருவி திருப்பூரில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து இம்ரான், உசைன், நூர் நபி, ராவினி, மொண்டல் மற்றும் ஷாஜகான், மோக்தர், ரபிகுல் இஸ்லாம், கபீர் உசைன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை அருகே வெடிக்காமல் கிடந்த பேப்பர் வெடியை வெடிக்க வைக்க முயன்றபோது திடீரென வெடித்து 3 சிறுவர்கள் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் சூத்தியாம்பட்டி கிராமத்தில் இறப்பு சடங்கில் வெடிக்கப்பட்ட பேப்பர் வெடி ஒன்று வெடிக்காமல் கிடந்துள்ளது. இந்நிலையில் அந்த பேப்பர் வெடியை எடுத்து அதிலிருந்த வெடி மருந்துகளை கொட்டி நெருப்பு வைத்து வெடிக்க வைக்க முயன்றபோது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஜெகதீஸ்வரன், சூரிய பிரகாஷ், அடைக்கலராசு ஆகிய 3 சிறுவர்கள் முயன்றனர். அப்போது எதிர்பாராத வகையில் திடீரென பேப்பர் வெடி வெடித்ததில் சிறுவர்களின் கைகள், முகம் மற்றும் உடலின் சில பாகங்கள் காயமடைந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த சிறுவர்களை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடைபெறும் என்று விவசாய சங்க தலைவர்கள் PR பாண்டியன், ஐயா கண்ணு ஆகியோர் எச்சரிக்கை விடுத்தனர். திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு, தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் ஆகியோர் நிருபர்களிடம் கூறும்போது, மத்திய அரசு விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய ஆதார விலையை நிர்ணயித்து சட்டமாக இயற்ற வேண்டும். மின் திருத்த சட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்க வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 22ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது.
அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் டிராக்டர் பேரணி நடைபெறும் என்று தெரிவித்தனர். எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இதே நில தமிழ்நாடு அரசு தொடர்கிறது என்று சொன்னால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய விவசாயிகளும் ஆதரவோடு தமிழ்நாடு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அதை எச்சரிக்கையாக சொல்கிறோம். அதில் எந்த சமரசத்திற்கு இடமே இல்லை. நீங்கள் வேணால் அடையாளத்துக்கு யாராவது கொண்டு போய் தலைவர்கள்னு வச்சுக்கிட்டு நீங்கள் துண்டு வாங்கி போத்திக்கிட்டு பாராட்டிக்கிட்டு வரவேற்பு வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் விவசாயிகள் எண்ணத்தில் உதிக்கிறத நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கான நிரந்தர எதிரி என்கிற நிலையை திமுக பெற்றுவிடுமோ என்கிற அச்சம்லாம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு விவசாயிகள். சார் ஒரே பேர் சொல்கிறேன் சார், கலைஞர் ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார், லேண்ட் சீலிங் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? ஒரு விவசாயி 15 ஏக்கர், முதல் 30 ஏக்கர், 15 ஏக்கர் 10 ஸ்டாண்டை வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்க. விவசாய நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க. இப்போ முன்னாள் மந்திரி, இன்னாள் மந்திரி எல்லாம் எவ்வளோ தெரியுமா வச்சுருக்காங்க? ஒரு ஆள் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் எல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு சொல்லுங்கள். போராடவும் விட மாட்டீங்க. இது எங்கேயும் போராடவும் கூடாது, எதிர்த்துனாங்க. போராடவும் போகக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? சொல்லுங்கள் சார். சென்னை பட்டாளம் பகுதியில் லோடு வேன் மோதி சைக்கிளில் சென்ற சிறுவன் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பட்டாளம் கார்ப்பரேஷன் சின்ன லைன் போகிப்பாளையம் பகுதியை சேர்ந்த உமா என்பவரின் மகன் சதீஷ் சைக்கிளில் நண்பர்களை பார்க்க சென்றுள்ளார். பட்டாளம் ஸ்டான்ஷோ சாலை அருகே சென்றபோது மணிகுண்டு எதிரே சைக்கிளை திரும்ப முயன்றபோது 4 சக்கர சரக்கு வாகனம் ஒன்று வேகமாக வந்துள்ளது. அதனால் சைக்கிளை சாலையில் இருந்த மழைநீர் வடிகால் மீது ஏற்றிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்து 4 சக்கர வாகனத்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் லோடு வேன் ஓட்டுநர் சபீர் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிறுவன் சதீஷ் பலியான விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்று திருவிழாவில் பெண்களிடம் சீண்டலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கடலூர் ஆல்பேட்டை பகுதியில் ஆற்று திருவிழா நடைபெற உள்ள இடத்தினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அப்போது அவர் செய்தியாளரிடம் பேசும்போது ஆற்று திருவிழா பாதுகாப்பு பணியில் 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 20 ஆய்வாளர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். தீயணைப்பு துறையினரும் தயார் நிலையில் உள்ளனர். கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டு உள்ளன என்றும் கண்டரக்கோட்டை தொடங்கி ஆல்பேட்டை வரை தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் ஆற்று திருவிழாவில் குடிபோதையில் பெண்களிடம் சீண்டலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே எருதுவிடும் திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஜமனம்புதூர் பகுதியில் எருதுவிடும் திருவிழா ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடியது. குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 1,01,000 ரூபாய் மற்றும் 2வது பரிசாக 75,100 ரூபாய், 3வது பரிசாக 50,100 ரூபாய் என மொத்தம் 60 பரிசுகள் வழங்கப்பட்டது. வந்தவாசி அருகே பால் கேனில் தலையை விட்டு மாட்டிக்கொண்ட நாயை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியனூர் அதியங்குப்பம் பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று அப்பகுதியில் இருந்த பால் கேனில் தலையை விட்டு வசமாக மாட்டிக்கொண்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த நாய் பால் கேனில் இருந்து தலையை வெளியே எடுக்க முடியவில்லை. மேலும் மூச்சு விடவும் திணறியதை அடுத்து அப்பகுதி மக்கள் வந்தவாசி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக நிலைய அலுவலர் பிரபாகரன் தலைமையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு பால் கேன் தகடுகளை துண்டித்து அகற்றி நாயை பத்திரமாக மீட்டனர். அப்போது அந்த நாய் அங்கிருந்தவர்களை நன்றி தெரிவிக்குடன் பார்த்தது அங்கிருந்தவர்களை மனதை நெகிழச் செய்தது. சங்ககிரி அருகே சேவல் சண்டை மற்றும்
சூதாட்டம் நடத்தியவர்களின் கார் உட்பட 11 பைக்குகளை போலீசார் கைப்பற்றினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள கல்லேரி ஊராட்சி பகுதியில் உள்ள மாந்தோப்பு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட சாதா சேவல்கள் மற்றும் வெளியூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட காலில் கத்தி கட்டிய 2 சேவல்களை சண்டையிட வைத்து அவற்றின் மீது பணம் கட்டி சூதாட்டம் நடத்தினர். இது குறித்து தகவல் அறிந்ததும் சங்ககிரி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தபோது சொகுசு கார் உட்பட 11 இருசக்கர வாகனங்கள் மற்றும் சேவல்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். போலீசார் அவற்றை கைப்பற்றி காவல் நிலையம் கொண்டு வந்ததுடன் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். மதுரை ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களை ஒருங்கிணைக்கவே சிறிய மாற்றங்கள் செய்யப்படுகிறது என மெட்ரோ ரயில் திட்ட நிர்வாக இயக்குனர் சித்திக் தெரிவித்துள்ளார். மதுரை ரயில் நிலையத்திற்கு அருகே சுரங்க மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்வது, 2 ரயில் நிலையங்களை ஒருங்கிணைப்பது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் திட்ட நிர்வாக இயக்குனர் சித்திக் மற்றும் திட்ட பணிகள் இயக்குனர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் இடத்தை ஆய்வு செய்தனர். இது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குனர் சித்திக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை மாநகருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும், அதே வேளையில் மதுரை ரயில் நிலையத்தில் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிற நிலையில் மெட்ரோ ரயில் நிலையமும் இங்கு வர இருக்கிறது என்றும் தெரிவித்தார். எங்கள் டிசைன் நாங்கள் எங்களோட டிபிஆர் ரெடி பண்ணும்போது இந்த அளவுக்கு டிசைன் அவங்களோட டிசைன்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. அந்த சமயத்தில் இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க ரீடெவலப்மெண்ட் பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு இன்டகிரேட். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட டிசைனை அதுக்கு அவங்களோட டிசைனோட இணைந்து எங்களோட டிசைனில் மாற்றம் கொண்டு வந்து அவங்களும் மைனர் சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டடி தான் இப்போ பண்ணுறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக 4 நாட்டு வெடிகுண்டுகளை வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த மம்சாபுரம் வாலாங்குளம் கணவாய் பகுதியில் சார்பு ஆய்வாளர் பாரதி ராஜா தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற மம்சாபுரத்தை சேர்ந்த பொன்ராஜ் என்பவரை காவல்துறையினர் பிடித்து சோதனை செய்ததில் 4 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் காட்டு பன்றிகளை வேட்டையிடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை கொண்டு வந்தது தெரியவந்தது. நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் பொன்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரை நோக்கி வந்த பயணிகளின் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் குடிபாலா மண்டல் பகுதியில் மதுரையை சேர்ந்தவர்கள் பேருந்தில் திருப்பதிக்கு சென்றுவிட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் பேருந்தில் மதுரைக்கு சென்று கொண்டிருந்தனர். நள்ளிரவில் அந்த பேருந்தின் மீது டிப்பர் லாரி மோதியதில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 13 பேர் சிகிச்சைக்காக சித்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எடப்பாடியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் காலை முட்டியதில் படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக எடப்பாடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த வேம்பநேரி ஐயனாரப்பன் திருக்கோவிலில் உழவர் திருநாளன்று மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கோவிந்தசாமி, சஞ்சய் ஆகிய 2 மீது காலை முட்டியதில் படுகாயமடைந்தனர். அவர்கள் இருவரையும் மீட்டு காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சித்திரம்பாளையத்தை சேர்ந்த சிறுவன் சண்முகநாதனை காலை முட்டியதில் முகத்தில் பலத்த காயத்துடன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனியில் கல் குவாரியில் வெடி வைப்பதை வீடியோ எடுத்தவரை குவாரியை சேர்ந்தவர்கள் தாக்கியதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த முதலக்கப்பட்டி வைகை ஆற்றங்கரை ஓரத்தில் முத்தனம்பட்டியை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவருக்கு சொந்தமான கல் குவாரி செயல்பட்டு வருகிறது. இங்கு அடிக்கடி வெடி வைப்பதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் நடந்து செல்வோருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கல் குவாரியை வீடியோ எடுத்த லக்ஷ்மணன் என்பவரை கல் குவாரியை சேர்ந்தவர்கள் தாக்கியதாக தெரிகிறது. இதனை அறிந்த கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவாரூரில் பொங்கல் பண்டிகையொட்டி கன்னி பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கன்னியம்மனை வழிபடும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த தேவங்குடியில் அமைந்துள்ள கன்னியம்மன் ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட கன்னி பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்த கன்னியம்மனை வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேவங்குடி கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோரையாற்றங்கரை கருவேலங்குளம் என்ற இடத்திற்கு கன்னி பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்த இசைக்கேற்றவாறு நடனம் ஆடியபடி ஊர்வலமாக சென்றனர். அதன் பின்னர் கன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிர்மலா சீதாராமன். நிதி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பு. இன்று திமுக சட்டத்துறை மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோர் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலனை. மேற்கு வங்காளத்தில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கு. சியல்டா நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை குழு ஒப்புதல். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் மலேசியாவில் இன்று தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.